யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது திண்டிவனத்து வட்டத்தில் இருக்கிற மரக்காணம் ரோடு ஆலங்குப்பம் வழியாக 300 என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஆடவள்ளீஸ்வரர் பிரகநாயகி திருக்கோவில் மகா கும்பேசக விழா இன்னைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதுதாங்க ராஜகோபுரம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா 1400 வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. 1400 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவானும் கொடிக்கொம்பா கல்தூண் மூலவர் சுற்றி உள்ள ஒரு கல்தூண்கள் அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுக்கோம் பாருங்கள். இது மட்டும்தான் சுற்றி இருக்கிற அந்த மதில் சுவர். இப்போ இந்த மதில் சுவர் எல்லாமே வந்து இப்போ எழுப்பினது தாங்க. இதெல்லாம் இப்போ கட்டினது தான். இதெல்லாம் மக்களோட டொனேஷன். ஆனால் அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டது தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் அதை வந்து நம்ம கட்டணும். ஊர் மக்களாக சேர்ந்து டொனேஷன் பண்ணி ஊர் மக்கள்லாம் ஒரு வீட்டுக்கு இந்த ஊர் 300 பொறுத்தவரையில் மக்கள் ஒரு வீட்டுக்கு 10,000 என விதம் வந்து எல்லா மக்களும் பணத்தை கொடுத்துருக்காங்க. இது பல கோடி செலவாயிருக்கு. இந்த கோபுரம் மொத்தம் இந்த கோவிலுக்கு கோபுரமே இல்லைங்க. அதாவது ராஜராஜ சோழன் கட்டும்போது கோபுரங்களே வந்து கிடையாது, வெறுமனே தான் இருக்கும். கோபுரமே இல்லாத ஒரு கோவில் மொட்டையாக தான் இருக்கும். இப்போ தான் அதாவது டொனேஷன் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 3 இயர்ஸுக்குள்ளேயே அதை முடிச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ 4 கோபுரம். விமானம் வந்து மூலவரோட விமானம் இருந்துச்சு, தெரியுதுங்களா? அது கோபுரம், அதுதான் கிழக்கு கோபுரங்க. அது இது கிழக்கு கோபுரம். இது பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம். அதாவது பார்த்தீங்கன்னா சிவனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கிழக்கு கோபுரம் வழியாக தான் நம்ம வந்து ராஜகோபுரம் இருக்கோம். இந்த கோவிலை பொறுத்த மட்டும் தெற்கு பகுதியில் தான் ராஜகோபுரம். ஏன்னா வந்து சிவன் வந்து தெற்கு பார்த்த சிவன். அதனால வந்து இது தெற்கு பார்த்த சிவன் தான். நம்ம சாமி கும்பிடும்போது வடக்கு பார்த்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது சிவனை வந்து நம்ம கும்பிடும்போது வடக்கு திசை நோக்கி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ யாருக்குமே வந்து அது ஏறுமுகமாக தான் இருக்கும். அதாவது நம்ம பண பற்றாக்குறையோ இல்லை வந்து தோஷங்கள் போகிறதுக்காகவும் இல்லை பரிகார ஸ்தலத்துக்காகவுமே இந்த வடக்கு நம்ம வந்து அதாவது ஆடவள்ளீஸ்வரர் என்ற குரு பகவான் அவர் தெற்கு நோக்கி பார்த்தாலும் நம்ம பார்க்குற பார்வை வந்து நம்ம வடக்கு நோக்கி தான் அவரை சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ தோஷங்களும் குரு பகவானால் பாதிக்கப்பட்டவங்களோ பண பிரச்சனையோ பொருள் பிரச்சனையோ இது இருந்தாலும் திருமண தடையோ எது இருந்தாலுமே இந்த ஸ்தலம் வந்து நமக்கு கன்ஃபார்மாக நீக்கும். ஏன்னா இது ஒரு அதி அற்புதமான பரிகார ஸ்தலங்க. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சிலைகளும் ஆதி காலத்து நம்ம ராஜாங்காலத்தில் தான் இப்படிலாம் கட்டுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த சிற்பி மகான்களே சொல்லலாம், சிற்பி மகான்களும் சரி, இந்த வர்ணம் பூச்சுறவங்களும் சரி, இவங்கெல்லாம் தச்சனுங்க, இந்த வேலைப்பாடு இந்த கதவு பிரம்மாண்ட கதவு செய்கிற தச்சர்களும் சரி, இவங்கெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக இடப்படக்கூடாது. இவங்களும் ஒரு மகான் மாதிரி தான். இவங்களுக்குள்ளேயும் அந்த திறமை இருக்குது. ஆதி காலத்து அதே திறமைகள் இருக்குது. அதே கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அதே சிலை வடிப்பு, அதே இந்த துவாரப்பழக்கிற பக்கத்தில் யார் இருக்கணும், இவர் காவல் தெய்வமாக இருக்க பார்த்தீங்களா? எனக்கே ஒவ்வொரு சாமி பேர் தெரியல. இந்த இவர் பக்கத்தில் இவர் தான் இருக்கணுன்ற அந்த பழைய கோட்பாடு மாதிரியே கரெக்டாக வந்து 4 திசையிலையும் வந்து பைரவர் இருப்பார். பைரவர் தாண்டி 8 திசை பைரவர் இருப்பார். 8 திக்குக்கு உண்டான கிரகங்கள் தெரியுதுங்களா? ஒவ்வொரு சிற்பமும் நல்லா பயங்கரமாக நல்லா செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது முதல்ல இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை, அது பழமையான கோவிலில் ஒரு 4 கோபுரம் அவங்க கட்டியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, பிரமிப்பாக இருக்குங்க இந்த கோவில். இது சிவனோட அருள் இல்லாமல் அவரோட உத்தரவு இல்லாமல் இது கட்டவே முடியாது. ஏன்னா இங்கே அந்த அந்த ஃபஸ்ட்டு
துவாரபாலகம் இருக்கா இல்லைங்களா, அது வரலாம் கற்களாலே கருங்கற்களாலே அது கட்டடம் வச்சு அடி மட்டும் வரலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க அது சிமெண்ட்டு பூச்சி தான் நினைக்கிறேன், மீதியெல்லாம் அது வந்து கட்டடம் தான். ஆனால் இவ்வளோ பயங்கர ஒசரமான ஒரு கோபுரம் இந்த காலத்தில், கலிகாலத்தில் நம்மளாலே கட்ட முடியுங்கிறது இந்த சிற்பிகளும் தச்சர்களும் இந்த வர்ணம் பூச்சர்களும் நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே கடவுளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேங்க. ஏன்னா இன்னும் அந்த பழமையை வந்து மறக்காமல் அவங்க வந்து குளங்குளமாக அந்த ஃபாலோ பண்ணி இந்த கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த கோவிலை. இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு அற்புதமான கோவில். வாங்க, இது வந்து நீங்கள் யார் யார் வீட்டில் எந்த தோஷங்கள், அந்த திருமண தடை தோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க இந்த கோவிலுக்கு. இதாங்க நம்ம வந்து தெற்கு கோபுரம், ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த மெயின் வாசப்படி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்களா அந்த காலத்தில் கட்டுற மாதிரியே இருக்குது. சாப்பாடு பித்தளையாலே இருக்குங்க, நல்லா சூப்பராக இறைவனுக்கு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. ராஜாங்க காலத்து மாதிரியே கட்டியிருக்காங்க. இந்த கதவுகளில் அதில் சிற்ப வழிபாடு பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு கோலம், அழகாக இருக்கார் பார்த்தீங்களா நம்மளோட சிவன். இந்த காலத்துல இந்த மாதிரி கட்டுறாங்கன்றது அந்த சிற்பிகளுக்கு தாங்க பெரிய புண்ணியம் சேரும். விமானங்கள் மேலே நம்ம எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸில் இருக்குங்களா, இந்த என்ட்ரன்ஸில் மேலக்காரங்களாம் மேலே மாசிப்பாங்கக்கா நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கட்டிட்டாங்க. கொடிமரம், இது தெப்பக்குளம். தெப்பக்குளம் பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு தெப்பக்குளம். எப்பவுமே ஒரு கோயிலுக்குள்ளே வரணுன்னா நம்ம வந்து தெப்பக்குளம் வந்து நம்ம தலையில் நீரை தெளிச்சிக்கிட்டு நம்ம அப்புறம் காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுப்போம். இங்கே வந்து சூரியன் சந்திரன் தான் இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா தெரியல, ஏன்னா இன்னும் பேர் போடலை என்ட்ரன்ஸில். தெரியுங்களா, சூரிய பகவான் நினைக்கிறேன். ஏன்னா சிவன் கோயிலுனால சூரிய பகவான் சந்திரனும் இருப்பாங்க. நந்தீஸ்வர பகவான். ஓம் நம சிவாயம். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா வாழ்நாளில் ஒரு முறையாவது வாங்க. திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரீ பஸ்ஸே போதுங்க. திண்டிவனம் டைமிங் தான், காலையில் விடிகாலம் 8:15 9:15 விடிகாலம், மதிய நேரத்தில். ஏன்னா அந்த ஒரு பஸ்ஸு தான் விட்டுருக்காங்க, அந்த ஒரு பஸ்ஸு திரும்ப வரணும். அப்படி இல்லைன்னா மரக்காணம் போகிற எந்த ஒரு பஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஆலங்குப்பம் வந்து இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஷேர் ஆக்கலாம்.